தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தலில் வாக்கு மோசடி இந்தியா முழுவதும் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உட்பட இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாருமே ஒற்ற குரலில் பிரச்சனையை எழுப்பி இருக்கிறாங்க. இது நாடு முழுவதும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நேரத்தில் உச்சநீதிமன்றம் இதை தலையிட்டு இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா, இது சார்ந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட கேட்டிருக்காரு. அது குறித்து அந்த புகாரை விசாரிக்க முடியும்னு. அதற்கு 7 நாட்கள் கெடுவும் விதித்திருக்கிறார். இந்த புகாரை விசாரிக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இது சார்ந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் கெடு புகாரை விசாரிப்பதில் என்னதான் சிக்கல்? இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்திருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியிலும் திரு தூத்துக்குடி செல்வம், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல இந்த வழக்கு, இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஆதித்யன் சார்கிட்ட துவங்குறேன். ஆதித்யன் சார். வணக்கம். இப்போ தேர்தல் கமிஷன் ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தம் ஒன்று ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு தொடங்குறாங்க. ஏன்னா பல கட்சிகள் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி இந்த திருத்தத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க சில வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்களுக்கான சில விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. அதன்படி இல்லாதவங்களெல்லாம் நீக்கிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் நீக்கிட்டு பட்டியல் வெளியிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற பிறகு தான் இதில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய ஓட் சோரின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பித்தார். இப்போ பாத யாத்திரை 20 நாள் போராட்டம்லாம், பாத யாத்திரைலாம் 1300 கிலோமீட்டர் பாத யாத்திரை பீகார் ஃபுல்லாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் இதை தொடங்கின மாநிலம் எல்லா மாநிலத்தையும் நடத்த போகுது. அதனாலும் முதல்ல இதை நடத்துகிற பீகார். ஏன்னா அங்கே முதல் கட்டமாக தேர்தல் நடக்க போகுது விரைவில். அதனால அங்கே நடக்குது. இதனால எதிர்கட்சிகளும் இது ஒரு இஷ்யூவாக அந்த ராகுல் காந்தி அந்த ஓட்டு திருட்டுன்னு சொல்லி அந்த வாக்காளர் பட்டு ஒரே வீட்டில் 80 வாக்காளர் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் சொன்னதுனால அது ஒரு பெரிய ஓட் சோரிங்க ஒரு பெரிய பிரச்சாரமாக கொண்டு வந்துட்டார். கர்நாடகா அங்கங்கே எல்லா இடங்களும் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை அந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருடைய பட்டியலை கேட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு, ஏன்னா நேற்று நைட்லேருந்து நேற்றே எல்லாமே அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது கூட டிஜிட்டலாக இல்லை, மிஷின் ரீடிங்காக இருக்கு இல்லை அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆதாரத்துக்கு ஆதார் கார்டை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது கூட சரின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் அதிலேயே ஒதுக்கிட்டாங்க. இனிமே இப்போ நீக்கப்பட்ட பட்டியல் வந்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய பல கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் கூட தேர்தல் ஆணையத்திட்ட என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் யாரெல்லாம் நீக்கி இருக்கீங்க அப்படிங்கிற பட்டியலை தாங்க, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கீங்கல்ல அந்த டீட்டெயில் தாங்கன்னு. உச்சநீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதெல்லாம் தெரிவிக்கணும்னு தேவையில்லை, அப்படி எங்கள் சட்ட விதிகளில் இல்லைன்னு. பட் இங்கே ராகுல் காந்தி இது சம்பந்தமான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருக்கிறது. அது ஏன்? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன? இல்லை, தேர்தல் ஆணையம் இப்போ ராகுல் காந்தி வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்தியாவில் சுதந்திரமான அமைப்பு. உலகத்தில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக நியாயமாக நடைபெறுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். அங்கே சில குறைகள் இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையங்கிறது என்னது? வெறும் டெல்லியில் உள்ள 4 அதிகாரிகளும் அங்கே உள்ள அதிகாரி மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அதுக்குன்னே பணியாற்றுறவங்க. மற்றபடி அந்த தேர்தல் ஆணையம் மற்ற உறுப்பினர்கள் யாரு? மாவட்ட அளவு, மாநில அளவில் கலெக்டர்கள் எல்லாருமே மாநில அரசுகளுடைய ஊழியர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த ஊழியர்கள் மாநில அரசு அவங்க தான் பண்றாங்க அந்த வாக்காளர் பட்டியலையே. அப்படி இருக்கும்போது அதை போய் அவரை குற்றச்சாட்டும் போது அவர் எந்த பிரச்சனைங்கிறது தான் இப்போ தேர்தல் ஆணையம். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய செயலில் தேர்தல் நடைமுறை தொடங்குற பிறகு யாரும் குறுக்கிட முடியாது. அதான் உச்ச நீதிமன்றம்லாம் அந்த கோகட்டு போட்ட சொன்னதெல்லாம் அதனால தான் சொல்லிச்சாரு. யாரும் தலையிட முடியாதுலாம் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம். இது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தொடங்கிட்டானா அப்புறம் அவங்க முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் தலையிடக்கூடாது இருந்தால் கூட இப்போ கோர்ட்டு தலையிட்டு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டுனா அவர் அந்த ஒரு அவங்க ஆளை வச்சு பண்ணி ஓட்டா பண்ணிட்டு இருக்காரு.
இப்போ அதெல்லாம் 0 ஓட்டுலாம் பிரச்சனை சொல்லும்போது அவங்க முகவரி இல்லாதவங்களாம் நாங்கள் ஓட்டு கொடுக்கோம் ரோட்டில் போகிறவங்களாம். ஏன்னா நான் வந்து என்னால் ஓட்டு போடல அப்படின்னு நான் கேட்டோட எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தா போட்டு ஒரு தனியாக ஓட்டு போட அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் கள்ள ஓட்டு உங்கள் ஓட்டை யாராவது போட்டுட்டு போயிட்டா கூட அதை இப்போ இதில் வாக்குச்சாலும் நான் ஓட்டு போடலையா என் மாதிரி எனக்கு அது ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அது நானே அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் அதை வாங்கி தனியாக வைப்பாங்க. கடைசியில் சின்ன கண்டி வைக்கும்போது குறுகிய வித்தியாசம் இருக்கும், அதை எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ தேர்தலில் அதெல்லாம் கொடுக்க தான் அதெல்லாம் நமக்கு அனுமதி கொடுக்குது. இந்தியாவில் தான் அப்படி இந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் இருக்குது. மற்ற நாடுகள்லாம் அது சொல்லவே முடியாது. நம்ம மற்ற நாடுகளில் எப்படி தேர்தல் ஈவன் அமெரிக்காவில் கூட பாருங்கள், இன்னும் பழைய காலத்து முறைப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் மாறி போச்சு அப்படி ஃப்ராடு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அங்கெல்லாம் இந்தியாவில் மக்கள் அதான் ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிற முடிவுகளை பெரும்பாலும் இப்போ தான் அரசியல் கட்சிகள் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற திருத்தம் எல்லாத்தையும் யார் வந்து தலையிடுறா? அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட்டுகள், பூத்தில் உள்ள இவங்க தான் திருத்தம் சேர்க்குறாங்க போகிறாங்க. அப்போ அது தப்பு பண்ணுறோன்னா அவங்க யார் பண்ணியிருக்கணும்? அதை இதையும் நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இருக்கிற காலத்தில் டிஜிட்டல் காலத்தில் அவ்வளோ இன்னும் எளிதாக வாய்ப்புகளுக்கு ஆதாரம்லாம் வந்த பிறகு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு போகிறது யார்? தேர்தல் ஆணையத்தை போய் ஓட்டு பேர் சேர்க்கறது, நீக்கிறது, திருத்தம் எல்லாமே அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகளை நம்பி தான் உள்ளூரில் உள்ள தேர்தல் அதிகாரிகளே செயல்படுறாங்க. இது ஒரு இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு ஏன்னா அந்த தேர்தலுக்கு போகிற டீச்சர்களுக்குலாம் என்ன தெரியும் அவங்களுக்கு யார் என்ன? இப்போ என்ன பண்ண போறாங்க? தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருக்கிறது ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி என்ன செய்ய போறாரு? இல்லை, இப்போ ராகுல் காந்தி அவர் மெயினானது வந்து 65 லட்சம் கேட்டாரு, நான் போட்டாங்களே. இன்னும் அதை அவர் பார்த்துட்டு சொல்ல வேண்டியதான். அவர் கோர்ட்டில் போய் அவர் தாக்கல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்துட்டு இனிமேல் அவர் கோர்ட்டில் போய் அவர் சொல்ல வேண்டிய அவர் பிரமாண பத்திரம் கேட்டாங்க, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தேர்தல் ஆணையம். இன்னும் அவரு சுப்ரீம் கோர்ட்டை போகும்போது தேர்தல் ஆணையம் கேட்கும்போது அஞ்சுறாரு. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு அஃபிடவிட் போடுறதுல இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்தை நம்ம ஏன் ஒரு பண்ணணும்? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்தப்போ அவர் போட்டு தாங்கணும், வேற வழியே கிடையாது. தேர்தல் ஆணையத்தை வந்து அதாவது தேர்தல் ஆணையத்தை ஒரு பார்ட்டி மாதிரி நினைச்சிட்டு அவர் வந்து ஃபைட் பண்றாரு. அது வந்து பிஜேபியினுடைய கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இப்போ அங்கே வந்து பீகார்ல வந்து அவங்க பிஜேபி கூட்டணி ஆட்சியிருக்கும் வைங்களேன். மற்ற ஸ்டேட்ல எப்படி பண்ணுவார்? அப்போ அவங்க ஸ்டேட்ல மற்ற ஸ்டேட்டு நான் பிஜேபி ஆளுற ஸ்டேட்லலாம் இதே வந்துச்சுன்னா யாரை ஃபைட் பண்ணுவார் அவரு? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அதனால தான் அவர் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு நினைச்சா தவிர்க்கிறதுக்காகவே மாட்டேன்னு சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, என்ன ஏன் பயப்படுறாரு? தேர்தல் ஆணையத்தை அவர் ஒரு காமன் இண்டிபெண்டன்ட் பாடியா அவர் நினைக்கிறது இல்லையா? நீதிமன்றத்தை நம்புறாரு. சில நேரங்கள்ல நீதிமன்றம் மேலேயே விமர்சனமும் வைக்கிறாங்க. எப்படி தேர்தல் ஆணையம் மேல விமர்சனம் வைக்கிறாங்களோ நீதிமன்றம் மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்க. பட் நான் நீதிமன்றத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வேன், தேர்தல் ஆணையம் தானே ஸ்க்ரூட்டனைசிங் பண்ண போகுது, அதுக்கான விளக்கத்தை கொடுக்க போகுது. அந்த சரியான விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திட்ட பெற வேண்டாம்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரா? இல்ல, தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி சொல்லும்போது அவர் வந்து ராகுல் காந்தியை எந்த விதத்துல பண்ண போறாரு? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நேரடியாக போய் அவர் தாக்கல் பண்ணுவாரா? அதெல்லாம் அவர் முடியாது. அந்த தேர்தல் ஆணையத்தை நேரடியாக ஒரு பார்ட்டி மாதிரி போறதுக்கு அவர் விரும்பலை. கோர்ட்டில் வேணா அவர் தாக்கல் பண்ணலாங்க, வக்கீல்களை வச்சு பண்ணலாம். அவரே இங்கே வந்து அவர் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. ஏன்னா அவருடைய குற்றச்சாட்டு தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. வாயால் அவரோட ஓரலாக வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு நீதிமன்றமாக நினைச்சு அவர் போடுறதுக்கு விரும்பின தெரியல. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் வந்து அவர் போவார், ஏன்னா போய் தான் ஆகணும். அதனால தேர்தல் ஆணையத்தைனா அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக கோர்ட்டை வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவளுக்கு. அவரால் பண்ண முடியாது. அதனால தான் அவர் அதை முடியாதுங்கிறது திட்டம் மறுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டால் பண்ணித்தானே ஆகணும். ஓகே சார். தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற போது நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் தாங்க ஒரு டீடைல்ஸ் கொடுக்க முடியாது, ஆனா ராகுல் காந்தி கொடுக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றத எப்படி எடுத்துக்கிறது? தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் KKR ஆதித்தன் அவர்களுக்கு, அதே போலவே தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இல்ல சார், நம்ம அண்ணன் KKR ஆதித்தன் அவர்கள் மிக சரியாக தன்னுடைய முதல் சுற்றை முடித்திருக்காங்க. இல்ல என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து யாரோ ஒரு தனி மனிதர் கிடையாது.
தனி மனிதருக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற உரிமை பொதுவானதாக இருந்தா கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் என்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவர். அவர் போற போக்குல ஒரு கருத்தை சொல்லிட்டு போக முடியாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு அட்டானமஸ் பாடி, அதாவது சுயாட்சி பெற்ற தன்னாட்சி அமைப்பு. அப்போ அவங்க திரு ராகுல் காந்தி பேசுற மாதிரி இவங்க பேசிட முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுகிறார், நாளைக்கு எவரோ ஒருவர் பேசுவார், வடக்கே இருந்து ஒருவர், தெற்கே இருந்து ஒருவர்னு பேசுவார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னும் ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 68,100 எலக்ட்ரோல் பூத் இருக்கு. அதுல ஏன் தப்பு நடக்க முடியாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 68,000 பூத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சார்பிலையும் 10 பேர் முகவர்களாக இருந்து அதை கண்காணிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரோல் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அதுல ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாமே அதுல விழிப்பா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் நடவடிக்கைகள்ல ஏறக்குறைய ஒரு 12 லட்சம் மக்கள் 6 கோடி மக்களை கொண்ட தமிழ்நாட்டுல 1,20,00,000 மக்கள் கிட்டத்தட்ட 1,20,00,000 மக்கள் இதுல நேரடியா மறைமுகமா இதுல பங்கெடுக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு 20 பேர் 30 பேர் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா. ஆதித்யன் சார், இப்போ பிரமாண பத்திரம் தேர்தல் ஆணையத்துல ராகுல் காந்தி சப்மிட் பண்ணலன்னா தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் ராகுல் காந்தி மேல? இல்லை, தேர்தல் ஆணையம் இப்போ அவங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில் கூட இல்லை கூட இந்த ஒரு பிரமாபத்திரம் கேட்டு இல்லைன்னா அவர் சொன்ன குற்றச்சாட்டுலாம் இல்லைன்னு ஒரு ஆயிரம் தேர்தல் ஆணையத்தில். ஏன்னா குற்றச்சாட்டு வெளி பொது வெளியில் சொல்லியிருக்காரு. பிரம பத்திரமா வந்தால் தான் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள அந்த குற்றச்சாட்டு வந்ததாக அர்த்தம். அவர் தாக்கல் பண்ணாத போதுல அது ஒரு அவதூறா தான் கருதப்படும். அந்த ஏன் ராகுல் காந்தி பத்திரமா, அதாவது அஃபிடவிட்டாவோ இல்ல பெட்டிஷனாவோ டைரக்டா சப்மிட் பண்ணாம அதை மக்கள் மத்தியில மட்டும் கொண்டு போகணும், அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகணும்? இல்ல, அதாவது அவரு நான் சொல்றதுதான் பத்திரம், பிரமாண பத்திரமா எடுத்துக்கணும்னு அவராகவே சொல்லிட்டு இருக்காரு எல்லாரையும். இன்னொன்னு பீகார் எலெக்ஷன்ல அதான் அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதான் பீகார்ல பிறகு 10 நாள் நடைபெறணும் அதெல்லாம் பண்றாரு. இப்ப நேற்று பார்லிமெண்ட்ல இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வைக்கலாம் தீர்மானம் போட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா பீகார் எலெக்ஷன் அவங்க பேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் அவங்க கூட்டணி தான் மெயினாக பண்ண வேண்டியிருக்கு இந்த தடவை. அதனால அதை இதை ஒரு பெரிய இஷ்யூவா தொடர்ந்து கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லா இது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்தில் இந்த மாதிரி வரும்போது பெரிய புதுவாரமாக பெரிய பிரச்சனை நடக்கும். இவர் அவர் சொன்னது எல்லாத்தையுமே பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு செட் பண்ணி தான் இருக்கும். அதோட அதை விசாரிச்சிருவாங்க தேர்தல் ஆணையம். அதில் எது இல்லைன்னு சொல்லுவாங்களோ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே இவர் சொன்ன குற்றச்சாட்டில் 1-2 அவங்க மறுத்து வழக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த 0 முகவரி இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் மறுத்திருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில எல்லாரும் வாக்களிக்கணும், அமைதியாக வாக்களிக்கணும், இதுதான் அவங்களுடைய எய்ம். மற்றபடி அவங்க எப்படி பேக்ரவுண்ட் எப்படி என்னெல்லாம் விசாரிக்கிறது எப்பயும் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை அரசியல் கட்சிகள் தான் அந்த வாக்காளர்களையே உருவாக்குது. அவங்க தான் பண்றாங்க, தொடர்ந்து அதை இருக்க செய்யறாங்க. அப்போ அவங்களே பண்ணிட்டு அவங்களே திருப்பி புகார் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. தேர்தல் ஆணையத்தை இப்போ ராகுல் காந்தியுடைய பெட்டிஷன் போகல அப்படின்னா தேர்தல் ஆணையம் இது குறித்து விசாரிக்க முடியாதா, விசாரிக்க தேவையில்லையா? ஏன்னா புகாரே இப்ப தேர்தல் ஆணையத்தின் மேல தானே. இல்லை, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தப்பறம் கட்டாயம் அவங்களே இன்டர்னல் என்கொயரி மாதிரி போட்டுதான் ஆகணும். போடுவாங்க, போட்டுதான் ஆகணும். அவங்க விசாரணை பண்ணாதான் தேர்தல் ஆணையம் உள்ள குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்க முடியும், இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க முடியும். கட்டாயம் அவங்க இன்டர்னல் என்கொயரியாவது போடணும். ஏன்னா சில இப்போ ஊர்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் முகாம்லாம் போடும்போது நம்ம போய் வாக்காளர் திருத்த கொண்டு கொடுப்போம். அடுத்த முறை அது கேரி அவுட் ஆகிருக்காது, அடுத்த முறை படம் வந்திருக்காது, போட்டோ இருக்காது. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளங்கள் ரொம்ப இடங்கள்ல இருக்குது. இடப்பெயர்றாங்கல்ல, ஒவ்வொரு தடையும் அந்த மாறுதல்னால இடப்பெயர்வு
அவங்களுடைய பிரச்சனையாலதான் இந்த இது அடிப்படை இதை வச்சு போகுது. அவங்க அதைத்தான் சொல்றாங்க, இந்த மாதிரி இதனாலதான் இந்த பிரச்சனை உருவாதுன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். நான் தூத்துக்குடி செல்வத்திட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. தூத்துக்குடி செல்வம். அதாவது சார், இப்போ இதுல ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஆயத்தினாவல்கிட்ட கொஞ்சம் மாறுபடுறேன். என்ன கேட்டீங்கன்னா, தேர்தல் நடவடிக்கை தொடங்குற பிறகு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகும் கூட ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் பேர் விடுபட்டிருந்தால் அவங்க ஒரு வார காலத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு மனு கொடுத்து, ஃபார்ம் 6 நினைக்கிறேன், ஃபார்ம் 6 or 8 அது கொடுத்து நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம், மறுபடியும் தேர்தல் வந்து அடிஷனல் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துட முடியும். இதெல்லாம் தெரிந்து ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பொறுப்பற்ற முறையில் இந்த ஆட்சியின் மீது போகிற போக்கில் புழுதி வாரி தூக்கி இருக்கிறார். ரைட்டு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு அபிடவிட் கேட்காங்க. நெறியாளர் வந்து ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில உங்களுக்கு தெரியும். நீங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷன், ஒரு பிரேயர் வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அபிடவிட் என்பது ஒரு உறுதிமொழி பத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன், நான் பொறுப்பேற்கிறேன், இந்த இந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வாசகங்களுக்கு அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது பிரேரணைக்கு, அதாவது கோரிக்கைக்கு நான் பொறுப்பேற்கிறேங்கிறதா அந்த அபிடவிட், உறுதிமொழி பத்திரம். இதை தாக்கல் செய்யறதுல என்ன கஷ்டம்? நீங்க பீகார்ல இப்ப தேர்தல் வருது. தேர்தல் வரும்போதுனால அங்க என்ன பண்றாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வைக்கிறாங்க. இது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது தானே. அப்ப அதே தேர்தல் ஆணையத்திட்ட எப்படி ராகுல் காந்தி முறையிடுவார் அப்படின்னு நினைக்கிறது சரியா இருக்கும்? இன்னொன்னு கேளுங்களேன், தேர்தல் ஆணையத்தை அதான் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, தேர்தல் ஆணையத்தை நீங்க அதான் மரியாதைக்குரிய அண்ணன் KK-கார வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீதிமன்றத்துக்கு போயாச்சு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க வந்து நான் வந்து அபிடவிட் தாக்கல் பண்ண மாட்டேன், நான் வந்து அப்பியர் ஆக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு. வழக்கு போன பிறகு என்னுடைய இது நான் தெரிந்தவரை வந்து இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரஸ் மீட் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்களை அவங்க சேலஞ்ச் பண்ணி நாங்க வந்து ப்ரூஃப் தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. அநேகமா ராகுல் காந்தி அவர்கள், நான் என்ன எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தைகள். அந்த மதிப்பு வாய்ந்த வார்த்தைகளை கவனமா சொல்லி இருக்கணும். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில, நீங்க ஒரு ஆதார் கார்டை முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப அதையும் எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஆதார் கார்டை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதார் கார்டை யார் வேண்டாலும் தயார் பண்ணிடலாம். ஒரு உதாரணத்துக்கு, இலங்கையில இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுல குடியுரிமை பெற்று அவர் வந்து ஆதார் கார்டு, எலக்ட்ரல் ஐடி கார்டு, எலெக்ஷன் ஐடி கார்டு, ஏன் பாஸ்போர்ட்டே வாங்கி அவரு ரொம்ப நாள் இருந்து அதை NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய பாதுகாப்பு முகமை வந்து அவங்க கண்டுபிடிச்சுதான் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, 11 ஆவணங்களை கொடுத்துட்டாங்க சார். உங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, ரேஷன் அட்டையை கொடுங்க, எலக்ட்ரல் ஐடி கார்டு ஏற்கனவே இருந்தா அதை கொடுங்க, நீங்க ஆதார் அட்டையை கொடுங்கன்னு சொன்னா, நீங்க இதுல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டா, பீகார்ல நடக்க போகிற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அல்லது அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கட்சி கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையில் இருக்கிற கூட்டணிகள் தோற்று போய்விட்டால் அவர்களுடைய அரசியல் முகவரியில் மாற்றம் ஏற்படும், அரசியல்ல அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும்ங்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால இப்ப பிஜேபி மேல வேற எந்த அலிகேஷனையும் இவங்களால வைக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து சர்வதேச நாடுகள் பூகோள அரசியல்ல மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். பூகோள அரசியலில் பூகோள நெருக்கடி, பூகோள அரசியல் நம்முடைய இந்தியாவினுடைய எல்லைப்புற பகுதிகளில் இருக்கிற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் இருந்து அத்தனையும் வெற்றி கொண்டு வருகிறார். சமீபத்துல சிந்தூர் ஆபரேஷன்ல வெற்றி. இப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிற வெற்றி, பெருமை, புகழ், இதை பார்த்தவுடன் ஒரு எதிர்கட்சியாக இல்லாமல் எதிரி கட்சியை போல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொறுப்பான அல்லது அதிகமான தரவுகளை
சார் தூத்துக்குடி செல்வம் சார், ராகுல் காந்தி மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் தானே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி நான் என்ன சொல்றேன், அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் எதிரி மனநிலையில இருக்கிறாருன்னா ஏன் பிரதான எதிர்கட்சிகள் வரிசையில இருக்க எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க? தமிழ்நாட்டுல வைக்கிறாங்களே. இல்ல அடுத்தது இங்கதானே வரப்போறாங்க. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இங்கதான் வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுல ஏதாவது இவர்கள் தில்லுமுள்ளு நடத்தி இருந்தால் அது தெரிஞ்சிருவோங்கிற பயம் வரத்தானே செய்யும். ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய வழியை திமுக அது அவர்களுடைய தோழமை இயக்கங்கள் பின்பற்றும். ஏன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், எதிர்காலத்திலே பிரதமர் வேட்பாளராக அறியப்படுகிற முகம். அதனால ராகுல் காந்தி சொல்றதை வழிமொழிய வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் பேசுகிறார், உடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்து பதில் சொல்லலாம். இது பாராளுமன்ற நடைமுறை, நாடாளுமன்ற சட்டமன்ற நடைமுறை. அவ்வளவு பொறுப்பு வாய்ந்த அவ்வளவு அதிகாரம் மிக்க ஒரு பதவியில இருக்கிறவரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை போகிற போக்குல ஒரு எலெக்ஷன் கமிஷன் நீக்கிற முடியுமா சார்? அந்த 65 லட்சத்துல எத்தனை பேர் இடம்பெயர்ந்தவர்கள், மைக்ரேட்டட் எவ்வளவு, இரண்டாவது எவ்வளவு பேர் வந்து இறந்து போனவர்கள், எவ்வளவு பேர் வந்து வேற தொழில் ரீதியாக மற்ற மாநிலங்களுக்கு போனவங்க, அதெல்லாம் பார்த்து தான் சார் முடிவெடுப்பாங்க. அப்ப நான் இன்னும் ஒரு வாரத்துக்காக வச்சுக்கிடுவோம். இந்த தூத்துக்குடி செல்வம் சார், இதெல்லாம் ஓகே தான். ஆனா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேல சந்தேகப்படுறாரு. அப்ப அதை பிரமாண பத்திரத்தை நீதிமன்றம் கேட்பதுல தவறில்லை. ஆனா தேர்தல் ஆணையமும் கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்திக்கு ஒரு லிமிடேஷன் பீரியட விதிக்கிறது சரியான ஒரு பார்வையா கேட்கிறேன். நீங்க அவங்களுக்கு ஜுடிஷியரி பவர் இருக்கு சார். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் கமிஷன் மேலதான் எனக்கு டவுட்டே, தேர்தல் கமிஷன் மேலதான் சொல்றாரு. அவங்ககிட்ட கொடுத்தே சார். நான் ஒண்ணு கேளுங்க, கோபாலகிருஷ்ண சார் மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறேன் அல்லது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கோபாலகிருஷ்ண சார் வந்து நீங்க உங்களுக்கு எனக்கு பொதுவான அமைப்பு ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து கோபாலகிருஷ்ண சார் மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றதுல எனக்கு என்ன தயக்கம்? போற போக்குல கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டும்பாரு. அதனால போற போக்குல புலிதுவாரி சூட்டுகிற பொறுப்பற்ற செயலை யார் செய்யக்கூடாது? ராகுல் காந்தி செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முகம். அவர் வந்து சொல்லி இருக்க கூடாது. சொன்ன பிறகு ஓட் ஸ்டோரின்னு சொல்லி நீங்க நடைபெற போறாரு. அத நீங்க நீதிமன்றத்தை அணுகுறீங்க, தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் நீங்க வந்து உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் சட்ட வழிமுறைகள் இருக்கோ அதுல கம்ப்ளைண்ட் கொடுங்க. பொது வெளியில பப்ளிக்ல வந்து நீங்க பிரஸ் மீட் பண்றீங்க, பொது வெளியில பப்ளிக் டொமைன்ல வந்து நீங்க சார்ஜஸ் வைக்கும் போது எவ்வளவு பொறுப்பா சொல்லணும். வேற யாரோட சொல்லிட்டு போட்டு சார். அதனால ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் அரசியலில் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வரவில்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். இதுதான் ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு இதையெல்லாம் பார்க்க சகிக்காமல் அல்லது ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறார். அதற்கு எதிர்கட்சிகள் துணை போகிறது. இப்போ வசமா ஒரே ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காங்க. மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை பிரதமரை அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சிக்கல், புது சிக்கல் ஒண்ணு அவங்களுக்கு வரப்போகுது, அரசியல் நெருக்கடி வரப்போகுது. இதை பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். சிபி ராதாகிருஷ்ணனுடைய வேட்பாளர் அறிவிப்பு என்ன சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கறத தாண்டி இப்போ ஓட்சோரிங்கிறது பீகார்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அடுத்து தமிழ்நாட்டுல என்ன இல்ல ஒண்ணு கிடையாது சார். ஒரே ஒரு குறுக்கீடு தான். ஓட்சோரி அந்த யாத்திரை நடத்துறாரு பாருங்க, ஓட்சோரி யாத்திரைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு இல்லை, ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதுதான் பத்திரிகை செய்தி. சரி, ஆதித்யன் சார் நீங்க
அதாவது இந்த ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு அதாவது உண்மை இருக்குதுன்னு நமக்கு நினைக்கிற காரணம் வந்து தேர்தல் கமிஷனுடைய நீஜக் ரியாக்ஷன் பாங்களா, நம்ம திடீர்னு அந்த டிஜிட்டல் அந்த வாக்காளர் பெட்டியில் பிடிஎஃப் வாக்காளர் பெட்டியில் மாற்றினாங்க. இந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. அவங்களுடைய அந்த ஒரு சின்ன அணுகுமுறை தான் அவருடைய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் சேர்க்கிற மாதிரி ஒரு பிரமையை வந்து உண்டாக்கிட்டு. அது ஒன்று. ரெண்டாவது அவர் 67 லட்சம் இதை கேட்க போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பதிலும் சொல்லலை. அப்போ கோர்ட்டை போய் ஆர்டர் வாங்கி இப்போ வேற வழி இல்லாமல் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது அவங்க முதலே அரசியல் கட்சிகளை மட்டுமா கூப்பிட்டு தெளிவுபடுத்தியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து பெருசா ஆயிருக்காது. ஆனா அவங்க வந்து இதோ தேர்தல் ஆயுதமாக தான் பயன்படுத்த திட்டம் போட்டு தான் ராகுல் காந்தி அதில் இறங்கியிருக்காரு. அதனால அவர் அதை விட மாட்டார். அதனால தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணி தான் அவர் பிரச்சாரம் தான் யாத்திரை பண்ணத்தான் செய்வார். அதனால இனிமே இப்போ கோர்ட்டுக்கு வந்த பிறகு கோர்ட்டு அடுத்தவரை இப்போ தேர்தல் கமிஷன் சொல்றத கோர்ட்டே கூட ராகுல் காந்தி சொல்லும் போது அடுத்த கட்டம் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அது இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இதற்கு மேல் பவர்ஸ் இருக்கா? ராகுல் காந்தி கொடுக்கவில்லைன்னா ராகுல் காந்திக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு பவர் இருக்காருன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒருத்தர் தேர்தல் தப்பு பண்ணிட்டாரு அந்த மாதிரினா அவர் ஆக்ஷன் எடுக்கலாம். இவர் வந்து தனிப்பட்ட மேல ஒரு எல்லாரும் குற்றஞ்சாட்ட மாதிரி அவர் குற்றஞ்சாட்டு இருக்கார் தேர்தல் ஆணையம் மேல, அவ்வளவுதான். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஒருத்தரும் குற்றஞ்சாட்டு. நீங்க வந்து தயவு செய்து வந்து அப்படியே மேல்போக்கா போகாதீங்க. தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மேல நீங்க ஒரு சார்ஜஸ் ஒரு அலிகேஷன் வச்சிருக்கிற ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றத்தில் அவருடைய குற்றச்சாட்டை நிரூபித்தே தீர வேண்டும். அப்படி நிரூபிக்கிறேன்னு சொன்னா அந்த பொய்யான தகவல்கள் ஒருவேளை இருக்குமானால், ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு தவறாக இருக்குமானால் அந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆச்சரியப்படுறது. அப்போ நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர தேர்தல் ஆணையம் எப்படி எடுக்க முடியும்? சொல்லல. நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்துக்குள்ள போயாச்சு. இனி ராகுல் காந்தியோ தேர்தல் ஆணையமோ ரெண்டு பேருமே வந்து அவரவர் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அவரவர் பொறுப்பு அவரவர்களுக்குள்ள கடமைகளை சரியா செஞ்சுதான் ஆகணும். தேர்தல் ஆணையமும் ஆகட்டும், அதே ராகுல் காந்தி ஆகட்டும். ராகுல் காந்தி உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் தன்னுடைய தரப்பில நியாயம், தன்னுடைய குற்றச்சாட்டுல நியாயம் இருக்குன்னு சொன்னா அவர் அதுல பொதுமக்கள் மத்தியில போய் ஏதோ ஓட் சோரிலாம் சொன்னார்ல, அவ எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு அபிடவேட் கொடுத்து அந்த அபிடவேட்ல சொல்லிட வேண்டியதானே. அந்த அபிடவேட்டை எலெக்ஷன் கமிஷன்லயும் கொடுத்துட்டு பப்ளிக் டொமைன்ல வைங்க, நீங்களும் நானும் விவாதிப்போம், அது செஞ்சிருக்கலாம்ல. அதனால ராகுல் காந்தியை அவருடைய கோரிக்கை தான் உச்ச நீதிமன்றம் ஏற்றிருக்கு. அதனால அதைப்படிதான் நடக்குது. ஆனா என்னால உச்ச நீதிமன்றம் நினைச்சா அவருக்கு சொன்னது தப்புன்னு கண்டுபிடிச்சா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். நேரடியா வந்து தேர்தல் கமிஷன் ஒரு மேல எடுக்க முடியுமாங்கிறதான் தெரியல. நான் தேர்தல் ஆணையம் எடுக்கும்னு சொல்லல, எடுக்க முடியும் நான் சொல்லல. உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு நோ ஒன் இஸ் எபோவ் லான்னு சொல்லுவோம்ல, சட்டத்திற்கு மேற்பட்டவர்கள் மேம்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் யாரும் இல்ல. அதனால எல்லோருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். தேர்தல் ஆணையத்தில் ராகுல் காந்தியினுடைய அரசியல் நாடகம், அரசியல் இன்னும் சொல்ல போனா முதிர்ச்சியின்மை அம்பலப்படும்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியின் அரசியல் நாடகம்னு சொல்றாரு சார் ஆதித்யன் சார். இல்ல அதாவது இது வந்து ஆளுங்கட்சியினுடைய அவங்க சொல்றதுதான். ஏன்னா இது வந்து நேச்சர். அதாவது எதிர்கட்சி ஒண்ணு சொல்லும் போது அவங்க நாடான்னு சொல்றது தப்பு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வியூ அதுவா தான் இருக்கும். ராகுல் காந்தி பொறுத்தவரை அவருக்கு தேர்தல் இது பீகார் தேர்தல அவர் சந்திக்கிற விதம் வந்து இதை பயன்படுத்தாரு. இது ஒரு கருவியா பயன்படுத்தி அதை பிரச்சாரம் பண்ற வழிய இன்டென்ஷன் வந்து பீகார் எலெக்ஷன்ல எப்படி, ஏன்னா இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பீகார்ல வந்து கொஞ்சம் இல்லதான் அந்த கூட்டணி வந்து தப்பி வந்திருக்கு. நிதிஷ்குமார் 2-3 தடவை அங்கே சிஎம் அடுத்த தடவை அவர் கொடுப்பாங்களாங்களோ ஒரு கேள்விக்குறி. பிஜேபியே சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தி இவங்க என்ன பண்ண போறாங்கிறதான் இது பண்றாரு. இப்போ அவர் அங்கே லல்லு பிரசாத் மேலே எவ்வளோ ஊழல் புகார் சாட்டு கொடுத்தா கூட அவர் பையன் வந்து அங்கே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் இந்த அளவுக்கு வரல, வெற்றி பெற அளவுக்கு கொஞ்சம் மார்ஜினில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய பிரச்சாரமா ஆக்குறதுக்காக தான் ராகுல் காந்தி இறங்குறாரு. இன்னொன்னு, அங்க வந்து என்னதான் இருந்தாலும் இவரை மேஜர் பார்ட்னரா ஒத்துக்கிட மாட்டாங்க ராகுல் காந்தியை, காங்கிரஸை. அதனால அவர் தன்னுடைய நிலையை வலுப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சாரமா முன்னெடுத்திருக்காரு ராகுல் காந்தி. சரி சார், நிறைவான கேள்விதான்.
இப்போ இந்த பிரச்சனைங்கிறது தேர்தலில் உண்மையாகவே எதிரொலிக்குமா? ஏன்னா இலவச திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள், பிரச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இந்த பிரதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு இந்தியா முழுவதும் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதே மக்கள்கிட்ட எடுபடுமா? நம்ம தமிழ்நாட்டில் விவாதிக்கிறோம், மக்களிடம் அந்த தேர்தல் களத்தில் இது எதிரொலிக்குமா? இது இந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் கீழ் மட்டத்தில் எப்படின்னு தெரியல. ஏன்னா அங்கே பீகார் எலெக்ஷன் எப்படி, தமிழ்நாட்டு எப்படி எலெக்ஷன் நடக்குன்னு நமக்கு தெரியும். கடைசி 2 நாள்ல என்ன நினைப்பாங்க, என்னதான் பிரச்சாரம் பண்ணி கத்தி ஓஞ்சாலும் நீ எவ்வளவு தர தான் அங்கே தேர்தல் முடியுது தமிழ்நாட்டில். அது பீகார்ல எப்படி நடக்குன்னு தெரியல நமக்கு. அங்க உள்ள தேர்தல் நடக்கும். அங்கே விளைஞ்சாலும் ரூபா கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்றாங்க, சில இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதை வச்சுதான் அங்கே இருக்க முடியும். இவரை பச்சா வந்து படித்தவங்க மத்தியில எடுபடலாம், நம்ம நகர்ப்புற வாக்காளர் மத்தியில் வந்து எல்லாம் பெரிய இதாக எடுபடலாம், வாய்ப்பு இருக்கு அந்த குற்றச்சாட்டுகள். அது பிஜேபி எப்படி அதை கவுண்டர் பண்ணதான் பார்க்கணும். அதுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனை முடிஞ்சு அதுல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கணும். அது இப்போ அவங்க இந்த பட்டியல் வெளியிட்ட பிறகு இன்னும் திருப்பி அதை அதிகாரப்பூர்வமாக கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. எப்படி குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாலாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வழக்கே முடியணும் அப்படின்னு சொன்னால். ஆனால் இது தேர்தலில் எதிரொலிக்கிறாங்கன்னு நம்ம 2ஆவது தான் பார்க்க முடியும். தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை ஆளுங்கட்சி மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சி பயன்படுத்தி வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுல நாங்க 40 இடத்துல தோத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்ல, 2019 தோத்திருக்கோம், 14 தோத்திருக்கோம், 19 தோத்திருக்கோம், 24 தோத்திருக்கோம். நாங்க ஒரு 4-5 இடங்கள்ல 10 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றுக்க முடியுமா முடியாதா? ஒருவேளை இவங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய வழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற்றால் மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்து விட்டார்கள் சொல்லுவாங்க. தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா உடனே எலக்ட்ரால் ஓட்டிங் மிஷின், ஓட் ஸ்டோரி, தேர்தல் வாக்கு திருட்டுன்னு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்றது எதிர்கட்சிகளுடைய பழக்கம். இது மக்களிடம் எடுபடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இதை தமிழ்நாட்டிலேயே இவங்க ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வளர்ந்து வருகிறது. எதிர்கட்சிகளுக்கான ஆதரவு நிலை வளர்ந்து வர்ற காரணத்தினால தமிழ்நாடு வேற வழி இல்லாம ராகுல் காந்தியுடைய பொய் பிரச்சாரத்திற்கு துணை போகிறது திமுக. நன்றி தூத்துக்குடி செல்வம். தேர்தல் ஆணையம் புகாரை விசாரிப்பதில் என்னதான் சிரமம் என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் KK ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியிலும் திரு தூத்துக்குடி செல்வம், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.